அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் டிசம்பர் 18ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் என்ன பகிர்ந்துள்ளார் என்பதனை காண்போம். டிசம்பர் 18ஆம் தேதி ஒரு சொல்லில் தமிழில் கூற வேண்டும் என்றால் உறுதிக்கை என்று கூறலாம். மனிதர்களுக்கு தெரிந்த அனைத்து தெய்வ நிலைசார் பொது விதிகளும் அவற்றின் செயல்பாடுகளில் அதே தவறில்லாத தன்மையை கொண்டுள்ளன. ஒரே மாதிரியான சூழ்நிலையில் அதே எண்ணம் அல்லது செயல் கொடுக்கப்பட்டால் விளைவு எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும். அடிப்படை நெறிமுறை நீதி இல்லாமல் மனித சமூகம் இருக்க முடியாது. தனிநபர்களின் செயல்களின் முதல் காரணங்களே சமூக நீதி வீழ்ச்சிக்கு செல்வதை தடுக்கும். படிமலர்ச்சி அறத்தின் ஒழுங்குநிலை சமமற்றதாக இருக்க முடியாது. ஏனெனில் அது இருந்தால் படிமலர்ச்சி நிலை உரியதாகாது என கூறி உறுதிக்கை என தமிழில் ஒரு சொல்லில் கூறலாம். ஒரு பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். We can say in acrostic word order, operative, regulation, directives, ever routine. Order we can say in acrostic word operative, regulation, directives, ever routine. All the spiritual laws which men are acquainted have must have the same infallibility in their operations. Given the same thought or deed in like circumstances, result will always be the same. Without the fundamental ethical justice, there could be no human society, for it is the first reason of the deeds of individuals which prevent society from tottering to its fall. The moral order of the universe cannot be disproportionate, for if it were, the universe would fall. The moral order of the universe cannot be disproportionate, for if it were, the universe would fall. ஆங்கிலத்தில் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் ஆர்டர், ஆப்ரேட்டிவ், ரெகுலேஷன், டைரக்டிவ்ஸ், எவர், ரொட்டீன் என அக்ரோஸ்டிக் சொல்லிலும், தமிழில் உறுதிக்கை என கூறி படிமலர்ச்சி அறத்தின் ஒழுங்குநிலை சமமற்றதாக இருக்க முடியாது. ஏனெனில் அது இருந்தால் படிமலர்ச்சி நிலை உரியதாகாது என கூறி டிசம்பர் 18ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்யணும். நன்றி, வணக்கம்.